என்ன சாமி தேடுறீங்க? ஏன் சாமி கேக்குறாங்கல்ல, வாய் தந்து சொன்னா என்ன? பழப்பைய காணும் சாமி. என்ன பணப்பைய காணுமா? பணப்பைய காணுமா? சரியான தொல்லை பிடிச்ச சாமி. ஏன் சாமி பணத்தை எங்க வச்சீங்க? இங்க இருக்க சாமி எல்லாம் மாலை போட்டிருக்காங்க. எந்த சாமியை போய் நான் செக்அப் பண்றது? எப்பவும் பணத்தை பெட்ல தானே வைப்பீங்க. அப்புறம் ஏன் பையில வச்சீங்க? இப்ப பணப்பைய காணும்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க. பணப்பையா? பின்ன பழப்பை குருசாமி. 3/4 டசன் ஆப்பிள முழுசா வச்சிருந்து அந்த பழப்பைய தான் காணோம். பழப்பையா? கேசாமி, இது என்ன பை? உள்ள என்ன இருக்கு? பழம். ஓங்கி அடிச்சனா? இருக்கு குருசாமி. சரியான தொல்லை பிடிச்ச சாமியா வந்து சேர்ந்தது. டிரைவர் சாமி, வண்டி எடுங்க. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சாமி என்ன சாமி? பஸ் நிறுத்த சொல்லுங்க சாமி. சும்மா உட்காருங்க சாமி. ரொம்ப அவசரம் சாமி. உட்காருங்க குருசாமி. என்ன சாமி இப்ப என்னத்த காணோம்? பஸ் நிறுத்த சொல்லுங்க குருசாமி. இங்க பாருங்க சாமி, கண்ட இடத்துல பஸ் நிறுத்த முடியாது. நான் குருசாமி சொல்றேன், நீங்க கேட்கணும். குருசாமி சொல்றத நான் கேட்பேன், என் வயிறு கேட்க மாட்டேங்குது. ஐயோ சாமி, கொஞ்சம் குருசாமி கிட்ட பஸ் நிறுத்த சொல்லுங்க குருசாமி. ஏன் சாமி திங்கறத மட்டும் தனியா திங்கற? இதுக்கு மட்டும் நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? நீயே கேளு சாமி. அவசரமா இருக்கு. இத பாருங்க, பஸ் நிறுத்த சொல்ல நீங்க எல்லாம் வாந்தி எடுப்பீங்க. பஸ்ஸையே கழுவ வேண்டி இருக்கும். டிரைவர் சாமி, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சாமி. என்னப்பா தொல்லை பிடிச்ச சாமியா இருக்கு? யாருப்பா பஸ் நிறுத்தினது? எந்த கூட்டத்திலையும் இதுக்காகத்தான் சேர்றதே கிடையாது. தனியாதே போறது, தனியா வர்றது. எக்குத்தப்பா மாட்டிக்கிட்டேன். ஈஸ்வரா, ஐயப்பா. சாமிகள போய் குளிச்சுட்டு எல்லாரும் சீக்கிரம் வாங்க. நீங்க குடிக்க வரல சாமி? நீங்க போங்க சாமி, நான் அப்புறமா குடிக்கிறேன். குருசாமி பசிக்குது குருசாமி. ரசிக்குதா? குளிச்சல்ல? வேலையா போச்சு சாமி. இனிமே எரிமேலியில போய் தான் பஸ் நிக்கும். இதுக்கு இடையில நிறுத்த சொன்னீங்க, அப்புறம் நான் போக முடியும். குருசாமி, குருசாமி சாப்பாடு ஆச்சா? ரொம்ப பசிக்குது. ஏன் சாமி, எப்பதான் உங்களுக்கு பசி இல்லாம இருந்தது? வாயை திறந்தா பசிங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தையே வராதா? பேட்டை தொழிலா குளிக்கிறேன் சாமி, போய் குளிச்சிட்டு வாங்க. நாங்க பேட்டை துள்ளிட்டு குளிச்சுட்டு வந்து வெங்காயம் உரிக்கிறோம். இவர் பேட்டை துள்ளிட்டு வருவாரு, குளிக்காம கொள்ளாம. நாங்க சாப்பாடு போடணுமா? போய் குளிச்சுட்டு வா சாமி. போங்க சாமி. என்னது, நான் பிறந்ததுல இருந்து குளிக்காத மாதிரி ஆளாளுக்கு குளிங்க குளிங்கங்கிறீங்களே. குருசாமி ரொம்ப பசிக்குது குருசாமி, பேட்டை ஆடிட்டு வந்ததுல இருந்து. பசிக்குதா? ரொம்ப பசிக்குதா? ஆமா குருசாமி. போய் குளிச்சுட்டு வந்தது சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு போய் குளிக்கிறேனே. அப்புறம் நான் சாப்பாடே போட வேண்டாம்னு சொல்லிவிடுவேன். ஆமா முதலாளி, ஏன் அனுபவத்துல உங்க இஷ்டப்படி இப்பேற்பட்ட பெரிய இடம் அமையும் நான் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற தேட்டரை இழுத்து முன்னா இந்தியாவில பாதி பேர் படமே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய படம் இடம். அது சரி, சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. அவங்க பொண்ணு பார்க்க எப்போ வர்றாங்க? கடிகாரத்துல மணி அடிக்குதோ இல்லையோ தான் 5 மணிக்கு வந்து இறங்கிட மாட்டாங்க. டாடி, போட்டியில தோத்து போயிடுவோமோங்கிற பயத்துல சங்கர் வரத்துக்குள்ள கல்யாண ஏற்பாடெல்லாம் அவசரமா முடிக்கிறீங்க போல இருக்கு. அது வந்துமா டாடி, வாய்க்கு ருசியா 10 பேருக்கு டிஃபன் ரெடி. நீங்க தைரியமா உங்களை பெண் பார்க்க வர சொல்லுங்க. நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த பெண் பார்க்கிற படலத்தை நான் தடுத்து நிறுத்தவே மாட்டேன். நீங்க கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணாலும் எனக்கு தாலி கட்ட போறவரு சங்கரா தான் இருக்க முடியும். ஐயப்பா அவருக்கு எந்த குறையும் இல்லாம என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துவாரு. புரோக்கர் அம்மா, நீங்க பாத்துக்கிற மாப்பிளைய நான் கட்டிக்க சான்ஸே இல்ல. அதனால உங்க கமிஷனை நீங்க கரெக்டா கலெக்ட் பண்ணிடுங்க. அப்பா, கமிஷனை கரெக்டா கொடுத்துருங்க. சாமி கட்டு தாங்கலாம் சாமி, பசிக்குது. அடச்சி, கட்டு தங்குறதுக்குள்ள பசியா? சாமி சரணம். அடிச்சிட்டு அடிச்சிட்டு சாமி சரணமா?
ஐயப்ப சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி இந்த பந்தளராஜா ரொம்ப மோசம் சாமி அதனாலதான் நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. பின்ன என்ன சாமி, இந்த மணிகண்ட அம்பு விட்டான் காரணத்துக்காக இந்த பந்தளராஜா அந்த 5 மலைக்கு நடுவுலயா கோயில கட்டணும்? ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கட்டி இருந்தா ஈஸியா லாட்ஜில தங்கி சாமியை கும்பிட்டு போயிருக்கலாம்ல. சாமி அப்படி சொன்னீங்க, அப்புறம் மறுபடியும் கஷ்டப்படுவீங்க. என்ன சாமி? எனக்கு இப்பவே கஷ்டம் ஆரம்பிச்சு சாமி. தாங்க இதை புடிங்க, இத வந்துடுறேன் சாமி. அதையும் கொடுத்துட்டு போங்களேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. எப்பா வாங்க சாமி போலாம். சாமி எங்கேயும் போயிடாதீங்க, எங்கே இருங்க. ஐயப்பா சரியான சாப்பாடு சாமி. ஐயோ யானை யானை யானை. யானை வருது. ஐயோ சாமியே சாமி யானை வந்துருக்குது. பின்னாடி போலாம். சாமி யாரும் ஒண்ணும் படாது. ஐயப்ப நம்மளை காப்பாத்துவான். ஐயோ குருசாமி பின்னாடி வர்றாரு சாமி. அவர் வர வரைக்கும் இங்கே இருப்போம் சாமி. ஐயோ யானை வந்துருப்பேன் சாமி. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சக்தி ரொம்ப பிரமாதம். நம்ம குருசாமி கூட வந்தா எப்பவுமே திவ்யம் தான். எனக்கு என்னவோ திவ்யமாவே இல்ல, திரும்ப திரும்ப பசிக்குது. சாமி சாமி இந்த சாமி குடிச்சிட்டு வருது சாமி. ஏன் சாமி ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு இப்படி குடிக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ரொம்ப அறிவு இருக்கு சார். அதனாலதான் இப்படி குடிச்சீங்க போல இருக்கு. ஏன் சாமி குடியை கட்டுப்படுத்த முடியாதவங்க எல்லாம் ஏன் சாமி சபரிமலைக்கு மாலை போடுறீங்க? பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே? உங்களை மாதிரி சாமிங்க குடிக்கிறதால சுத்தமா வர்ற சாமிகள் எல்லாம் சுட்டி காட்டி இந்த மாதிரி ஐயப்ப சாமிங்க எல்லாம் அயோக்கிய சாமிங்கன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்கல்ல. இத பாருங்க, ஐயப்ப மாலை போட சொன்னார், போட்டேன். ஐயப்ப மலைக்கு வர சொன்னார், வந்தேன். ஐயப்ப குடிக்க சொன்னார், குடிச்சேன். ஏன் சாமி அடிக்கிறீங்க? ஐயப்ப அடிக்க சொன்னா அடிச்சேன், கொன்னுடுவேன். ஏன் சாமி சபரிமலைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? தாவிடத்தன்னா எவ்வளவு தூரம் சாமி? 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் இருந்தோம் சாமி. 6 கிலோமீட்டர் விடத்தன்னங்கறாரு. எவகாதக சாமி. சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு இருமுடி கட்டு. ஏன் ஜெகசாமி பக்கத்துல எங்கயாவது தண்ணி கிண்ணி கிடைக்குமா? இங்க எங்கேயும் கிடைக்காது. தண்ணி தான் தண்ணி. ஐயோ அது வர தாங்க முடியாது. சாமி வாங்க சாமி, சீக்கிரம் போலாம். நீங்க போங்க சாமி, நான் மெதுவா வர்றேன். நீங்க உருப்படவே மாட்டீங்க. ஐயோ நீங்க போறீங்க. எனக்கு அவசரம். ஐயப்பா